காடு மற்றும் நெருப்பு. ஒரு பிரம்மாண்டமான காடு இருந்தது. அந்த காடு பசுமையால் நிரம்பியதாகவும் விலங்குகளின் மகிழ்ச்சியான வாழ்விடமாகவும் இருந்தது. விலங்குகள் ஒற்றுமையோடும் அமைதியோடும் வாழ்ந்தன. ஒரு நாள் ஒரு சிறிய சிங்கம் காடின் ஓரத்தில் எரிந்த புலியைக் கண்டது. அது விளையாட்டாக எரிந்த புலியை தன் வாளால் தட்டிவிட்டு அதை வேகமா பரப்பினது. சிங்கத்திற்கு அது ஒரு கேலிக்கூத்தாக இருந்தது. ஆனால் சில நிமிடங்களில அந்த சிறிய நெருப்பு காட்டு முழுவதும் பரவத் தொடங்கியது. காட்டின் விலங்குகள் தங்களின் வாழ்விடத்தை காப்பாற்றுவதற்கு பிரயாசப்பட்டன. சிலர் எரியத்தான் பிடித்தனர், மற்ற சிலர் தங்கள் வாழ்க்கையை இழந்தனர். பிறகு பெரிய யானை ஒன்று வந்தது. அது தனது மடந்தையின் நீண்ட தும்பிக்கையால் குளத்திலிருந்து தண்ணீரை எடுத்து எரிக்கு தூவத் தொடங்கியது. மற்ற விலங்குகளும் அதனை உதவின. ஒருங்கிணைந்த முயற்சியின் மூலம் அவர்கள் நெருப்பை அணைத்தனர். பிறகு யானை சிங்கத்திடம் கூறியது, சிறியதென்று நினைத்த உன் செயல் பெரிய ஆபத்தை உண்டாக்கியது. எதையும் செய்யும் முன் அதன் விளைவுகளை யோசிக்கிறதற்கு கற்றுக்கொள். கதையின் நெறி, சிறிய தவறுகளும் பெரிய ஆபத்தை உண்டாக்கலாம். எதையும் செய்யும் முன் அதன் விளைவுகளை யோசிக்க வேண்டும்.